அவர்களுக்கு இனிய வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, சார் எனக்கு இயர்ஸ் அண்டு பாடல் வரிகள் மறந்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ணுறது, ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதற்குரிய பதில் தான் இந்த வீடியோவில். யாராருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ ஃபுல்லாக பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கான பதில் உங்களை தேடி வரும். சரிங்களா? இப்போ அந்த இயர்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னால் என்னை பற்றி ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நான் பொதுவாகவே ரொம்ப மறதியான நபர். எனக்கு எப்படின்னா, கடைக்கு போக சொல்லுவாங்க, கடைக்கு போயிட்டு சொல்லி விடுற பொருளை மறந்துடுவேன். அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி தான் நானும் ஒரு நார்மலான பர்சன் தான். இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, அவர் ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தார். சார் நான் ரொம்பவுமே ட்ரை பண்ணுறேன், என்னால் முடியல, எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குது, எனக்கு மட்டும் மறக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாரு. நான் உங்களுக்கு சொல்லி விரும்புகிறேன், நானும் உங்களை மாதிரி ஃபீல் பண்ணேன் தான். பட் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஃபாலோ பண்ணி தான் இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கேன். ஃபர்ஸ்ட் இயர்ஸ் பற்றி பேசலாம். இயர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, யாராக இருந்தாலும் படிக்க ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் தான்ட்டு இல்லை, பொதுவாகவே எல்லாத்துக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மையில உருவாக்கிக்கவே வேண்டாங்க. நீங்களும் உங்களாலையும் கண்டிப்பாக எல்லாமே பண்ண முடியும். ஆமாம், அதுக்குரிய முயற்சிகள் கண்டிப்பாக நீங்கள் தான் எடுக்கணும். அதுக்குரிய கஷ்டத்தை நீங்கள் தான் எடுக்கணும். எவ்வளோ சிரமப்பட்டு நீங்கள் அதை ரிஸ்க் எடுத்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால யாரும் மறக்கணும்லாம் வருத்தப்படாதீங்க. எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. சரிங்களா? இப்போ இயர்ஸ் பொறுத்தளவு ஃபர்ஸ்ட் ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இந்திய சுதந்திரம் வாங்கிய ஆண்டுன்னு கேட்டால் 1947 நமக்கு டக்குன்னு ஞாபகம் வருது. அதே குடியரசுன்னு கேட்டால் 1950 ஞாபகம் வருது. ஆனால் மற்றது ஏன் மறக்குது? சரிங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்த திரும்ப 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 நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறோமோ அது நமக்கு மெமரியில ஸ்டோர் ஆகுது. அப்போ என்ன அப்படின்னா, நம்ம கிட்டத்தட்ட கிபி 1400 காலகட்டத்திலேருந்து இப்போ 2000 வரையும் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியிருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா 1400லேருந்து 1857 வரையுமே ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஹிஸ்ட்ரிலாம் இப்போலாம் இயர்ஸ்லாம் கேட்கறதில்ல. பட் இருந்தாலும் யார் யார் எந்த காலகட்டம் நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகும். அதுக்காக கேட்குறாங்க. ஆனால் அந்த 1857லேருந்து இப்போ 2000 வரையும் கிட்டத்தட்ட என்ன, இங்கே ஒரு 100, 1900, 2000, 150 வருஷம் தான் ரொம்ப முக்கியங்க. சரிங்களா? ஸோ அதனால நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ நீங்க படிக்கிறீங்க, ஹிஸ்ட்ரி படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா என்ன பண்ணுன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு காலக்கோடை உருவாக்குங்க. என்ன பண்ணணும்னா, காலக்கோடுக்குன்னு தனியாக உட்காந்துலாம் வேலை செய்ய வேணாம். இப்போ ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க அப்படின்னா எப்படியுமே அடுத்தடுத்த புக்லேயே நீங்கள் படிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் சிந்து சமணி நாகரிகம், அடுத்து குப்தர்கள், அப்படிதான் வருது இல்லையா? அப்போ நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்காக படிக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, சின்னதாக அதுக்குன்னு ஒரு நோட்டு போட்டுங்க. நோட்டு போட்டு இயர்ஸ் வரிசையாக கண்டினியூவாக முக்கியமானதை மட்டும் எழுதிக்கிட்டே வாங்க. சரிங்களா? ஹிஸ்ட்ரி பொறுத்தவரை அவ்வளோக்கா அக்யூரேட்டான இது தேவையில்ல, காலகட்டம் தெரிஞ்சா போதும். ஐஎன்சி பொறுத்தவரை எத்தனை வருஷம் இருக்கு போதுங்க. அதிகபட்சம் 1852 சென்னை வாசிகள் சங்கத்திலிருந்து 1947 வரை ஒரு 100 வருஷம். இப்போ என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு இயர் எழுதுங்க. 1852 எழுதுங்க, 3 லைன் விடுங்க. 53, 54, 55 வரிசையா 100 வருஷத்தையும் எழுதிருங்க. அடுத்தது பாலிட்டி 1950லேருந்து 2000, அதிகபட்சம் ஒரு 2012, 13 வரை வரும். இது ஒரு 50-60 வருஷம். இவ்வளவுதான் மொத்தமா இருக்கு. உங்களுக்கு தனித்தனியா பார்த்தா அவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஒன்னா பார்த்தா இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அப்ப பாருங்க, அந்த ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்க அது எப்பவுமே அது பக்கத்திலேயே வச்சுக்கங்க. புக்ல படிக்கிறப்போ அது சம்பந்தப்பட்டது எது வந்தாலும் சரி, அந்த இயர் நேர் எழுதிருங்க. இப்போ 1852 ஒரு 3 இன்சிடென்ட் வருதுன்னா 3 இன்சிடென்ட்டையும் அந்த இடத்துல எழுதுங்க. ஏதாவது ஒரு கழகம் பத்தி வருது அப்படின்னா அந்த இயர்லேருந்து அந்த இயர் வரையும் நோட் பண்ணி எழுதி பாருங்க. இப்போ சிம்பிளிஃபை ஆயிரும். உங்களுக்கு புக்ல அங்கங்க படிக்கிறப்ப தான் கஷ்டமா தெரியும். நீங்க கையில பாத்தீங்கன்னா அதிகபட்சம் உங்களுக்கு 3 பேஜை தாண்டி இயர்ஸ் வராது, 4 பேஜ் தான் வரட்டுமே. அந்த இயர்ஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா, ரெகுலரா 1 by 1 டெய்லி ஒரு டைம் மட்டும், மெமரியே பண்ண வேணாங்க, டெய்லி ஒரு டைம் ஃபுல்லா ஒரு டைம் படிங்க போதும். டெய்லி ஆனா ஒரு முறை, அதிகபட்சம் ஒரு 5 நிமிஷம் ஆகுமா, அவ்வளவுதான் டைம் ஆக போகுது. டெய்லி ஒரு முறை திரும்ப 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 அதை பார்த்துக்கிட்டே இருங்க. ஒரு 1 month இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு அது மெமரியில் நிக்கல அப்படின்னா நான் பொறுப்பு. இது ஷோரா நடக்கும். சரிங்களா? இது நாம என்ன பண்றீங்க அப்படின்னா, எல்லாருமே சோர்ஸ் தேட ஆரம்பிக்கிறீங்க. யாராவது யூடியூப்ல சொல்லியிருப்பாங்களா, ஏதாவது ஒன்று கிடைச்சிருக்குமா, அதை படிச்சா போதுமா, இதை படிச்சோமா? நோ வே.
நீங்க ஒரு மெட்டீரியலை உருவாக்குங்க. எவ்வளவு நேரம் ஆயிர போகுது, உங்களுக்கான நீங்க மெனக்கிட்டு அதை செஞ்சா மட்டும்தான் வந்து உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? அந்த மாதிரி ஒரு காலக்கோடு மட்டும் போட்டுங்க. வேற ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பெருசா என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு போகுது இயர்ஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. ரிப்பீட்டா படிங்க, சிம்பிளா ஞாபகம் இருக்கும். ரொம்ப சிம்பிள் போதும். கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா நீங்களும் ஓரளவுக்கு கண்டென்ட்லாம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் இயர்ஸ் நீங்க படிக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கே அந்த ஸ்டோரி காலகட்டம் தெரிய ஆரம்பிச்சிடும். இயர்ஸ் தெரிஞ்சதுன்னா இயர்ஸ் சம்மந்தப்பட்ட டாபிக் ஈஸியா ஞாபகம் இருக்கும். டாபிக் ஞாபகம் இருந்தா கண்டென்ட் ஞாபகம் இருக்கும். ஸோ பேசிக் இயர்ஸ் தான். அது கொஸ்டின்ல வரலனாலும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கும். ரொம்ப சிம்பிள். இயர்ஸ் கம்ப்ளீட்டட். வேற ஒன்றும் பண்ண வேண்டாங்க. 1 மந்த் இது பண்ணுங்க, சரியா போயிடும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா தமிழ்ல பாடல் வரிகள்ல கேட்கறாங்க. பாடல் வரிகளை பொறுத்தளவு நான் இன்னொரு கொஸ்டின் கேட்கறேன். அதே மாதிரி விஜய் நடிச்ச ஒரு 10 பாட்டு சொல்லுங்கன்னா சொல்லுவீங்களா? கண்டிப்பா சொல்லுவோம். ஆனா பாரதியார் பாடின ஒரு 10 பாட்டு சொல்லணும்னா நம்மளால சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. இதுக்கு வந்து 2 வகையான ரீசன் உண்டு. ஒண்ணு என்ன அப்படின்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ஒண்ணு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து மீனிங் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா எல்லாருமே ரொம்ப சிம்பிளா யோசிக்கிறாங்க. எப்படியா இந்த பாடல் வரிகள் எழுதுனது யாருன்னு தெரிஞ்சா போதும், அதை எப்படியா மெமரி பண்ணி டிக் அடிச்சு மார்க் வாங்கிடும். நீங்க எப்படி யோசிக்காதீங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த பாடல் வரிகளை முதல்ல நான் தெரிஞ்சுக்கணுங்கிற விருப்பத்தோட படிங்க. எப்படி விஜய் பாட்டு அஜித் பாட்டுன்னு 1000 நடிகர்கள் வந்தாலும் பாட்டு ஞாபகம் இருக்கோ, அதே போல பாரதியார், பாரதிதாசன், தாரா பாரதி, உடுமலை நாராயண கவி அப்படிங்கிற நபர்கள் வந்து நீங்க அதை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பத்தோட முதல்ல தயவு செஞ்சு வரிகளை படிங்க. 2வது என்ன ரீசன் அப்படின்னா உங்களுக்கு அந்த வரிகளோட மீனிங் தெரியாம வெறும் வரிகளையே வச்சு ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு வரி படிக்கிறீங்க அப்படின்னா அதோட மீனிங்கா பொருள் கூறுகளை போய் என்ன சொல்ல வராங்கிற மீனிங்கா முதல்ல படிச்சு அந்த மீனிங் படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மீனிங் புரிஞ்சதுனாவே அது உங்களுக்கு பாதி மெமரி ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்க அதை திரும்ப 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 படிக்கிறப்ப உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு மேலேயும் வந்து உங்களுக்கு வந்து ஞாபகம் இல்லை அப்படின்னா வந்து எப்படி ஹிஸ்டரியில காலக்கோடு ஃபாலோ பண்ணீங்களோ சேம் அதே மாதிரி ஒரு நோட்டை போடுங்க. என்னென்னலாம் முக்கியமான வரிகள் எல்லாத்தையும் எழுதுங்க. தனியா அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். படிக்கிறப்ப அப்படியே செய்யல இந்த நடுவு நின்ற நன்னுப்பட்ட பாலை இப்படி சும்மா அப்படியே லைன் பை லைன் லைன் பை லைன் லைன் பை லைன் எழுதினீங்கன்னாவே உங்களுக்கு போதுமான ஞாபகம் இருக்கும். சரிங்களா? முதல்ல அந்த வரியை நான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல படிங்க. 2வது விஷயம் வரியோட மீனிங் தெரியாம எந்த வரியும் நீங்க ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணாதீங்க. ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. சரிங்களா? இந்த 2 விஷயம் தான் வந்து ரொம்ப முக்கியம். வரிகளுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிறது மட்டும் ட்ரை பண்ணுங்க. அது மனசில் நிக்கலன்னா நான் பொறுப்பு. சரிங்களா? ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு இந்த பதிவு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் வந்து எனக்கு கேளுங்க. கடைசியா இன்னொரு முறை நானும் சொல்லிக்க விருப்பப்படுறேன். என்ன அப்படின்னா மெட்டீரியலை தேடாதீங்க, மெட்டீரியலை உருவாக்குங்க. எல்லா மெட்டீரியலும் உங்க புக்கில் தான் இருக்கு. அதுக்குன்னு மெனக்கிட்டு வேலை செய்யுங்க. உங்களுடைய சக்சஸ் உங்களை தேடி வரும். சரிங்களா? நன்றி, வணக்கம்.